வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ரிவ்யூவும் கொடுத்தாச்சு. லைட்டாக கொஞ்சம் வயிறு பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இப்போ நம்ம வெளியில் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கடை இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் கடை பார்த்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரலாம். கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். இந்த வடை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சம்திங் இருக்கான்னு பார்ப்போம். நல்ல கடையாக பார்த்து நம்ம சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டு பார்ப்போம். தேங்க்யூ, வாங்க போகலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள இந்த போறப்பு தான். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பட்டி காஃபியில் இருக்கோம். காஃபி இருக்கு, காஃபியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த பால் டேஸ்ட்டு நல்லாவே தெரியுது. அந்த கருப்பட்டியோட அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. வாழைப்பூ வடையா, அது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வாழைப்பூலாம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாழைப்பூ இருக்குது. இது சட்னியோடு இப்படி எடுத்து கார பணியாரம் வாங்கிப்போம். இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை இப்படி எடுத்து இப்படி பண்ணி கார சட்னி நல்லா காரமாக வச்சு இப்படி பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுல நல்லாயிருக்கு. கொஞ்சம் இந்த கார சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது. மற்றபடி ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கு. அடுத்தது பார்க்க போகிறது வந்து மசால் வடை. தெரியுதுங்களா? மசால் வடை ஓட்டையில் தெரியுதா? இதுதான் மசால் வடை. இந்த மசால் வடையை வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை அப்படியே பிச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஆயில் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. இதை சட்னியில் இப்படி தொட்டு இப்படி வச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதோட ரேட் வந்து 30 rupees. நல்லா இருக்குது. ஆனால் மஸ்ட் ட்ரை வடை. பார்த்தீங்களா, 2 வடை இருக்குது. 2 வடை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் இப்படி வச்சுட்டு கூட இப்படியும் பார்த்து கூட ஃபோட்டோ கூட எடுக்கலாம். அந்த மாதிரி நல்லாவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் வந்தோம். அப்புறம் வாழைப்பூ வடை சாப்பிட்டோம், கார பணியாரம் சாப்பிட்டோம், கருப்பட்டி காஃபி வந்து குடித்தோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. ஈவினிங் டைமில் இங்கே இருக்கிறது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து லெஃப்ட் எடுத்து ஒரு ரோடு, இந்த டைட்டில் பார்க் அந்த ரோடு கிட்ட ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணிட்டு போங்க. ஈவினிங் டைம்னா அந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸுக்கு ஒரு நல்ல இடம். அதனால் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கீழே, அதை அமுத்திட்டு பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து வடை சாப்பிட்டாச்சு, கார பணியாரம் சாப்பிட்டாச்சு, காஃபி குடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வயிறு வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப இப்படி நான் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் நான் அதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கேன். அதனால் ஒரு நல்ல பழக்கத்தை இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அது என்ன பழக்கன்றதை இங்கே பாருங்கள். இது வந்து கைக்கு எக்ஸசைஸ். இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து கை இதுவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்படி கிடையாது. அது எப்படின்னா இது இந்த சைடில் சுற்றணும். ஓகே, இது இந்த சைடில் சுற்றணும். ஓ சாரி
இது இந்த சைடு, இது இந்த சைடு சுத்தம். அப்படிதான் ஏதோ மாற்றி சுற்றணுங்க இது. ஆனால் ஆக மொத்தத்தில் இது சுற்றணும். இப்படி சுற்றணுமா இல்லை இப்படி சுற்றணுமான்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று வந்து கிளாக் வைஸ் சுற்றணும், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி சுற்றினா இது வந்து இப்படி சுற்றணும். அப்படிதான் நினைக்கிறேன். மைண்டு அப்போ தான் ரெண்டு சைடில் வந்து பிரெயின் இருக்கு இல்லையா, இந்த சைடு ஒரு பிரெயின் இருக்கான், இந்த சைடில் ஒரு பிரெயின் இருக்கான். அதில் ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்க விளையாடுறது, நம்மளுக்குலாம் இது செட் ஆகாது. நம்மளுக்கு வந்து அதுதான். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஹிப்பு வருது இல்லையா, இது இந்த இடுப்பு இருக்கு இல்லையா, இந்த இடுப்பை வந்து இது வந்து கம்மி பண்ணும். இது வந்து கீழே வந்து இப்படி வந்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா கையை ரெண்டுத்தையும் இப்படி வச்சுக்கணும். இப்படி போனீங்க அப்படின்னா இப்படி சுற்றி விட்ருவோம் உங்களை, தெரியுதுங்களா? அழகாக இப்படி சுற்றி சுற்றி வரலாம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து எக்ஸசைஸ். இப்படி 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 பண்ணணும். பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். சைடு மட்டும் இந்த சிம்ரன் டான்ஸ் ஆடுற மாதிரி இப்படி அழகாக இந்த இடுப்புலாம் காமிச்சு டான்ஸ் ஆடினீங்கன்னா இந்த சைடில் இருக்கு இல்லையா ஃபேட், இந்த ஃபேட் எல்லாமே கம்மியாகும். ஆனால் இப்போ நம்ம ஒரு 10 பண்ண இருக்கோம். ஓகே, அதுவே இன்றைக்கி ஒரு நாள் தானே ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் இதுவே போதும். இப்போ தானே நம்ம சாப்பிட்டோம், அதனால் சாப்பிட்டு பண்ணக்கூடாதான் சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. அடுத்தது இது ஏதோ வித்தியாசமாக இருக்கு. ஓ சூப்பர். இது இப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எப்படி நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா உண்மையிலே நல்லா இருக்குங்க. இது ஜாலியாக இப்படிலாம் விளாட்றது. சின்ன வயசில் விளாண்டுருப்போம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது பார்த்து விளாடணும்னு நினைக்கிறேன். கீழெல்லாம் விழுந்துருவோம் நினைக்கிறேன். ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. என் கேலரிஸும் பர்ன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக கேராக இருக்குது. அதனால் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி vlog உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் வரும், vlogகும் வரும். டெய்லியும் ஒரு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ எண்ட் ஆகுது. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். டாட்டா, பாய் பாய்.